இது என்ன வியாபாரம்னா, எல்லா சாணக்கியத்தனத்தையும் எல்லா கிரிமினல் பயன்படுத்தி தானே பண்ணணும்பாங்க. இவங்க என்ன நேர்மைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு எழுந்தது. சரி, நம்முடைய தலைவர் எஸ்கேஎம்எல்லாம் வந்து மிகப்பெரிய வியாபாரம் பண்றாங்க. இவங்கெல்லாம் எப்படி நேர்மையா பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு நான் அவங்களுடைய நிறுவனத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன். அங்க நான் எதிர்பார்க்கறதுக்கு மேல வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அவ்வளவு நேர்மையா, நாணயமா எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறபோது வந்து எனக்கு ஒரு வில் பவர் வந்தது. அப்ப நேர்மையா பண்ணா நல்ல முறையா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை சாமிஜியோடைய பயிற்சிக்கு பின்னாடி வந்தது. அதுவரைக்கும் நான் வியாபாரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். வியாபாரத்த பிடிக்கவே முடியல. சாமியோடைய பயிற்சிக்கு பின்னாடி எனக்கு வில் பவர் கூடி எந்த சூழ்நிலையும் வந்து நான் நல்லது தான் பண்ணணும், சரியா தான் இருக்கணும், நாணயமா இருக்கணும், எல்லாமே முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்து நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னேன். வியாபாரம் என் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மனவளக்கலை பயிற்சி வேதாத்திரி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு.